ஹலோ மக்களே, என்னோட சேர்ந்து யாரெல்லாம் டயட் ஃபுட் ஃபாலோ பண்ணுறீங்களோ எல்லாருமே ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. இன்றைக்கி வந்து டே 6 ரெசிபி நம்பர் 6 வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்ட போகிறேன். இது வந்து கரெக்டாக 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். அண்ட் வந்து எனக்கு மோஸ்ட் ஃபேவரட் கம்ஃபர்ட் ஃபுட் அப்படின்னா இதுதான். எனக்கு வீட்டில் வேறு ஆப்ஷனே இல்லை. ஏதாவது ஒன்று செய்யணும், ஆனால் உடனே செய்யணும் அப்படின்னு நான் யோசிக்கும்போது எனக்கு இதான் ஞாபகம் வரும். ஒரு டம்ளர் வந்து 2 பேர் ஓட்ஸ் செஞ்சு சாப்பிட்லாம். ஒரு டம்ளர் அளவுக்கு நான் வந்து ஓட்ஸ் எடுத்திருக்கேன். குக்கர் ஓட்ஸ் தான் எடுத்திருக்கேன். இது வந்து நீங்கள் ரோல்டு ஓட்ஸ்ன்னு சொல்லிட்டு கேட்டு கடையில் வாங்கி சாப்பிட்லாம். பட் வந்து இதுக்கு 1க்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னா ரோல்டு ஓட்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அது மட்டும் கணக்கு பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இதில் வந்து நான் 3 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க விடுறேன். ஓட்ஸோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன். அப்போ தான் வந்து ஓட்ஸ் வந்து டயட்டில் சாப்பிடணுமா வேணாமன்றதை நீங்கள் டிசைட் பண்ண முடியும். ஓட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராமுக்கு மேலே நம்ம எடுத்துக்கூடாது. ரொம்ப அதிகமாக எடுத்தாலும் வெயிட் கெயின் ஆகிடும். அதே போல் செரிமான ப்ராப்ளம் ஆகிடும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா நல்லாவே சிம்மில் வச்சு குக் பண்ணதுக்கப்புறம் அதை நீங்கள் சாப்பிடுங்க. இப்போது தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் 1 பிஞ்ச் சால்ட்டு சேர்த்து அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டதுக்கப்புறம் சிம்மில் வச்சுருங்க. கரெக்டாக 5 மினிட்ஸில் அது குக் ஆகிடும். அதுக்கு முன்னாடி நான் சியா சீட் வந்து கொஞ்சமாக ஊற வச்சுக்கிறேன். டேட்ஸ் அண்ட் வந்து பாதாம் இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏன்னா இப்போ வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம செய்யலாம் அப்படின்ட்டுருக்கேன். 4 டேட்ஸு, பாதாம் ஒரு 7 எடுத்திருக்கேன். பாதாம் நைட்டே ஊற வச்சிங்கன்னா தோல் உரித்து போட்டுக்கோங்க. எனக்கு வந்து இது எந்த ப்ராப்ளமும் இல்லை. அந்த தோல் சாப்பிட்டா சம்டைம்ஸ் பாதாம் வந்து ஊற வைக்காமல் சாப்பிட்டா செரிமானம் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு ஓகே தான். அப்படி இல்லைன்னா இது மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதோட நான் பிஸ்தா சேர்க்குறேன். பிஸ்தா வந்து ஒரு 4 சேர்த்தா போதும். எனக்கு கொஞ்சம் சாப்பிடணுன்னு தோணுது, கொஞ்சம் எனர்ஜி இல்லாத மாதிரி இருக்குது. அந்த டைம்லலாம் நான் வந்து பிஸ்தா ஒரு 4 எடுத்து வாயில் போட்டுப்பேன். ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறம் அதில் 1 டம்ளர் பால் சேர்த்து அதை மூடி வச்சு வேக வச்சுருங்க. வீட்டில் மாதுளப்பழம் இருந்தனால மாதுளப்பழம் உரித்து வச்சுக்கிட்டேன். கரெக்டாக எனக்கு குக் பண்ணி முடிக்கிறதுக்கு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணலாம். ஓட்ஸை வந்து ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். இது வந்து 2 பேருக்கு. அப்போது உங்களோட கணக்கு நீங்கள் என்னென்னு பார்த்துக்கோங்க, எந்த அளவுக்கு சாப்பிட்ணும் அப்படின்ட்டு. கரெக்டாக 50 கிராம் மட்டும்தான் சாப்பிட்ணும். அதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த நட்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். கொஞ்சம் அதிகமாக சேர்த்தாலுமே உங்களுக்கு வந்து கேலரிஸ் அதிகமாகும். அதனால் குவான்டிட்டி இப்போ நான் எவ்வளோ சேர்த்துருக்கோமோ அந்தளவு சேருங்க. சியா சீடு ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஃபில்டர் பண்ணி சேர்த்துட்டேன். அப்புறம் மாதுளப்பழம், பனானா இருந்துச்சுன்னா பனானா ஆட் பண்ணலாம், செரி ஆட் பண்ணலாம், ஸ்ட்ராபெரி ஆட் பண்ணலாம். ஃபைனலாக நாட்டு சக்கரை போட்டாச்சு. நாட்டு சக்கரை ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். அதனால் நீங்கள் வந்து டயட் கான்சியஸாக இருக்கிறவங்க நாட்டு சக்கரை அவாய்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து 1 ஸ்பூன் ஓகேவாக தான் இருக்குது. அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும் இல்லையா, அதனால் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த நாட்டு சக்கரை கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சம ஸ்வீட் வந்து ரொம்ப இருக்காது. நீங்கள் வந்து ஐயோ இவங்க வந்து டயட்டில் போயிட்டு நாட்டு சக்கரைலாம் சேர்க்குறாங்கன்னு யோசிக்க வேணாம். ஏன்னா இவ்வளோ ஓட்ஸுக்கு 1 ஸ்பூன் தான் நாட்டு சக்கரை சேர்த்தேன். அதனால் வந்து இது ரொம்ப நம்மளுக்கு வெயிட் வந்து கெயின் பண்ணாது. கொஞ்சமாக சுகர் எடுத்துக்கிறது நல்லது தான். ஏன்னா நான் ரொம்ப நாளாக சுகர் எடுத்துக்காமல் தான் இருக்கேன். அதனால் எனக்கு இது ஓகேவாக தான் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு சுகர் வேணாம் அப்படின்னா டேட்ஸோட ஸ்வீட்னஸ் வச்சு நான் சாப்பிட்ருவேன் அப்படின்னா டேட்ஸ் கூட 2 போட்டு சாப்பிடுங்க. சூடாக ஓகே மக்களே, இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. உங்களுக்கு வேறு எந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு
டயட் ஃபுட் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுறது கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் அந்த கமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வீடியோவும் போடுவேன். நிறைய டயட் ஃபுட் இருக்குது. நான் ஃபாலோ பண்ணுற டயட் ஃபுட்டு எந்த செய்முறையில் சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்குன்றதை நான் யோசிச்சு சாப்பிடுவேன். ஏன்னா எனக்கு வந்து நாக்கு கொஞ்சம் நீளம், நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடணும் அப்படின்னு நினப்பேன். ஸோ நீங்கள் என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுறதுனால உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா டேஸ்டியான ஹெல்த்தி டயட் ஃபுட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோட பார்க்கலாம். அதுவரை நான் உங்கள் சுஜிதா. டாடா.